வணக்க மக்களே, சட்டமன்றப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? அதிமுகவை போலவே பாமகவையும் பிளவுபடுத்த முயற்சியா? எடப்பாடி பழனிசாமியின் அதிரடி தகவல். வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நிறைவேறக்கூடிய நிலையில்தான், அதாவது ஓரிரு நாட்கள் மட்டுமே இருக்கும் சூழல்தான் தமிழக அரசியலிலே அனைத்து கட்சிகளும் அனல் பறக்கும் வேகத்தில் தங்கள் வேலைப்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் எப்படியாவது மீண்டும் ஆட்சியை பிடித்துவிட நிலைப்பாட்டில்தான் அதற்கான எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் அனைத்து தொகுதியிலுமே தனது பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அந்த வகையில்தான், அதாவது அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள பாமக மற்றும் பாஜக மற்றும் அமமுக போன்ற கட்சிகளை இணைத்துக் கொண்டு தனது பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் எடப்பாடி அவர்கள். இந்த வகையில்தான், அதாவது பாமகவுக்கு கண்டிப்பாக ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் கண்டிப்பாக இம்முறை பாமக எத்தனை தொகுதிகளை கண்டிப்பாக அவர்கள் கைப்பற்றுவார் என்றுதான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவை போலவே பாமகவையும் பிளவுபடுத்த விசமைகள் எல்லாம் முயன்றதாக அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி சேலத்தில் பிரச்சாரத்தின் போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் பேசியதாவது: திமுக ஆட்சியில் தமிழகத்தில் விவசாயிகளுக்கெல்லாம் எந்த ஒரு நன்மையே கிடைக்கவில்லை. சேலம் மாவட்டத்தில் ஏரிகளெல்லாம் நீர் நிரப்பவும் திட்டத்தை திமுக அரசு வேண்டுமென்றே அதை தடை செய்துவிட்டது என்றுதான் கூறியிருக்கிறார். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை கூட திமுக அரசில் அதையெல்லாம் கிடப்பில் போடப்பட்டு விட்டது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். விவசாயிகள் என்றால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இலக்காரமாக உள்ளது. அதாவது விவசாயிகள் திமுகவுக்கு தகுந்த, கண்டிப்பாக மக்களாகிய நீங்கள் விவசாயிகள் கண்டிப்பாக திமுகவிற்கு தமிழகத்திலே திமுகவை அகற்ற வேண்டுமென்றால் திமுகவுக்கு ஒரு தக்க பதிலடி நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். மானத்தை காக்கும் நெசவாளர்களுக்கு இந்த திமுக ஆட்சி என்ன நன்மை கிடைத்துள்ளது? ஆனால் அதிமுக ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று எடப்பாடி கூறியிருக்கிறார். அதிமுக போலவே பாமகவை பிளவுபடுத்த விசமிகள் முயன்றதாகவும் திமுகவின் இந்த சூழ்ச்சிகளை அன்புமணி முறியடித்து விட்டார் என்றுதான் கூறப்படுகிறார். திமுகவால் அதிமுக பாமகவை கண்டிப்பாக ஒருபோதும் வீழ்த்த முடியாது. தமிழகத்தில் 234 தொகுதியிலும் இருந்தாலும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பாக வெற்றி பெற்ற ஒரே தொகுதி எடப்பாடி என்று கூறியிருக்கிறார். திமுக ஆட்சியில் போதை ஆசாமிகள் தென் மாவட்டங்களில் பல இடங்களில் அரிவாள் வெட்டு சம்பவம் என தமிழகத்திலே கொள்ளை குற்றங்கள் எல்லாம் சம்பவங்கள் அதிகரித்து வந்த நிலையில்தான் நிலவிக் கொண்டிருக்கிறது என்று எடப்பாடி அவர்கள் திமுக அரசை குற்றங்களை சாட்டியிருக்கிறார். இந்த வகையில்தான் கண்டிப்பாக பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்றால் மக்களாகிய நீங்களெல்லாம் கண்டிப்பாக அதிமுகவிற்கு இரட்டலை சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று வாக்கு சேகரிப்பில் பிரச்சாரத்திலும் எடப்பாடி அவர்கள் கூறியிருப்பது அரசியல் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. இந்த வகையில்தான் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி அதிமுகவின் கோட்டை. அது மட்டுமின்றி 234 தொகுதிகள் இருந்தாலும் நன்கு அடையாளம் காணப்பட்ட தொகுதிதான் இந்த எடப்பாடி தொகுதி என்று அவர் கூறியிருக்கிறார். பழனிசாமி என்ற பெயரை மறந்து எடப்பாடியாரே என்று அன்போடு அழைக்க காரணம், இந்த எடப்பாடி தொகுதி மக்கள் எல்லாம் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமாக நான் பார்க்கிறேன் என்று அவர் கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்திலே பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.